Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Python program for creating a histogram. ஸோ டிக்ஷனரி டேட்டா டைப் யூஸ் பண்ணி பைத்தானில் ஹிஸ்டோகிராமுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஹிஸ்டோகிராம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மலையாளம் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை டைம் வந்திருக்கு அதை கவுண்ட் பண்ணி நம்ம இங்கே சார்ட் வரைஞ்சிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு கீ, அது எத்தனை டைம் வந்திருக்கு அந்த கவுண்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேல்யூ. ஸோ கீ வேல்யூ பேர் தான் வந்து நம்ம டிக்ஷனரின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரும் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி அந்த கவுண்ட் வந்து நம்ம வேல்யூவாக வச்சுப்போம், அந்த கேரக்டரை கீயாக வச்சுப்போம். ஸோ அதை டிக்ஷனரி யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமாக எழுதலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ஒன்று நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு வாங்குகிறோம், கீபோர்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங்கு வாங்குகிறோம். அந்த ஸ்ட்ரிங் எஸ்டி அப்படிங்கிற வேரியபிள் இருக்குது, அது வந்து ஹிஸ்டோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்புட் ஆர்குமெண்ட்டாக சப்ளை பண்ணி ஹிஸ்டோ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இங்கே வரும்போது இந்த எஸ்ஸில் வந்து அந்த ஸ்ட்ரிங்கு காப்பி ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே D1 அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டிக்ஷனரி வந்து எம்டி டிக்ஷனரி. சரிங்களா? கீப்பேர் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு 0 சைஸ் உள்ள ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் ரீட் பண்ணுறோம். அது வந்து ஐயில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஐ வந்து இஃப் ஐ இன் D1 அப்படிங்கிற டிக்ஷனரியில் ஐ இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், D1 of I is equal to D1 of I plus 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே தான் நம்ம டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஐ வந்து எஸ்லேருந்து வரக்கூடிய கேரக்டர், அந்த கேரக்டரை வந்து நம்ம கீயாக யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த கவுண்ட்டை வந்து அதுக்கு உண்டான வேல்யூவாக யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து மலையாளம் ஒரு ஸ்ட்ரிங்கு பாஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு வந்து எம் வருமா? ஸோ எம் இன் D1 செக் பண்ணுவோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு கேரக்டர் வருது. இல்லைன்னொன்னே எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். சரிங்களா? D1 ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். ஸோ அப்போ எம்ங்கிறது கீ, கவுண்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அதாவது வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி வரும். சரிங்களா? திரும்ப வந்து அடுத்த கேரக்டர் வந்து ஏ வரும். ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா D1ல் இல்லை. ஸோ எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ அதே போல் D1 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ ஏங்கிறது கீ வேல்யூ வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அடுத்தது எல் வரும். திரும்ப எகேன் ஏ வரும்போது என்ன இருக்கும், இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து D1 ஆஃப் ஏக்கு வந்து 1 இருக்கு இல்லையா, அது கூட 1 ஆட் பண்ணால் 2 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஏ வந்து 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதே போல் அந்த என்டையர் ஸ்ட்ரிங்கை முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு அதோடைய கவுண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி கீ வேல்யூ பேரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம், அதாவது டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ என்டையர் ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து அந்த டிக்ஷனரியை ரிட்டர்ன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்ஷனரி ஜஸ்ட்டு பிரிண்ட்டு மட்டும் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த ஹிஸ்டோகிராமுக்கு உண்டான சிம்பிள் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, நான் வந்து அந்த மலையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம் இல்லையா, அதை கொடுப்போம், மலையாளம். சரிங்களா? ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா? ரைட். ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டிக்ஷனரி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். ஹெச் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் ஆகிருக்கு, அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இங்கே. சரியா? ஸோ ஹெச்சில் என்னென்ன இருக்குது பாருங்கள், மொத்தம் 4 வேல்யூ இருக்குது, 4 கீ பேர் இருக்குது. சரிங்களா? 4 கீ இருக்குது, 4 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு ஒன்று தான், அந்த ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இம்போர்ட்டாக வாங்கி டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், டிக்ஷனரியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எம் வந்து 2 டைம்ஸ் வந்துருக்கு. ஸோ எம்முங்கிறது கீ, வேல்யூ வந்து 2. அதே போல் வந்து ஏ வந்து கீ, 4 வந்து அதோடைய வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி ஹிஸ்டோகிராம் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதே சமயத்தில் ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணி டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சரிங்களா? ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.